நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, வரவேற்பு நல்லா இருக்குது. நான் அறிமுகமானவன், அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்னை பற்றி நன்கு அறிவார்கள். மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளிலும், தமிழ்நாட்டில் நான் 39, பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி சேர்த்து 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறேன். சார், மக்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் விலைவாசி உயர்ந்து போனதை நன்றாக உணர்கிறார்கள். அதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஒழுங்காக வருவது கிடையாது. நாம் வரி கட்டினோம் என்றால் ₹1 29 காசு தான் திருப்பி வருது. உத்தரப்பிரதேசத்தில் ₹1 வரி கட்டினாங்கன்னா ₹2 73 காசு வருது. நல்லா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்கள் தொடர, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி நலத்திட்டங்களை பல வைப்போம். எல்லோருக்கும் பொதுவான பிரதிநிதியாக நான் மக்களை சந்திக்கிறேன். அதுதான் எனக்கு பெரிய பலம். சார், சென்னையில் ₹4 கோடி பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க பறக்கும் படையினர். அது எனக்கு தெரியாது, செய்தியில் தான் படித்தேன். அதை பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் தெரியாது. சார், காங்கிரஸ் கட்சிகள் நடத்துகிற தேர்தல்கள் ஊழலுக்கான ஊழல்வாதிகளுக்காக பாதுகாக்கிறதுக்காக நடத்தப்படுது. அதனால் ஊழலை ஒழிக்கிறது தான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லி நேற்று ராஜஸ்தானில் பிரதம மந்திரியோட லாஜிக் எப்படின்னா, அவர் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா புனிதர்கள் ஆகிடுவாங்க, அவர் கட்சியை எதிர்த்தாங்கன்னா அவங்க ஊழல்வாதிகள். இந்த லாஜிக்கே கிடையாது. அவர் எத்தனையோ பேரை பற்றி முன்னாடி பேசியிருக்கார். அவங்களாம் அவங்க கட்சியில் சேர்ந்து அவங்க மேடையில் சேர்ந்தோன்னா புனிதர் ஆகிடுவாங்க. அவர் கட்சி அப்படி, அவருக்குள்ளே சேர்ந்தால் நல்லவங்க, அவரை எதிர்த்தா கெட்டவங்க. இந்த லாஜிக்கில் யாரும் தமிழ்நாட்டில் யாரும் அதை ஏற்றுக்கல. அவருடைய லாஜிக்கு ஒரு போட்டி கிடையாது. நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். அவர் ஒருத்தர் வெளியூருக்காரு, அவருக்கு ரூட் மேப் போடுறது கூட ஆள் கிடையாது. அவர் இனிமேல் அவர் வராரா கூட தெரியல. 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவருக்கு இந்த ஊருக்கு, அவருக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது அதனால் அது ஒரு வேட்பாளர் வெளியூருக்காரு. இன்னொரு கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரையும் நாங்கள் போட்டியாகவே பார்க்கல. எனக்கு தெரியும், மக்கள் அன்பு கூட ஒரு நாளைக்கு கூடிக்கிட்டே போகுது. அதனால் இதுக்கு எல்லையே கிடையாது வாக்கு வித்தியாசத்துக்கு. எனக்கு தெரியாது, பணப்பட்டுவாடா பற்றி தெரியாது. ஆனால் அவருடைய விதிமுறைகள் கண்டிப்பாக பாரபட்சமாக தான் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மீது விதிமுறைகளை ஒரு தீவிரமாக பாய்ச்சுகிறார்கள். பாஜக மீது அதை பாய்ச்சுவது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தொழிற்சாலை உருவாக்கணுங்கிறது இளைஞர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. கண்டிப்பாக நான் மாண்புமிகு முதல்வரிடம் சொல்லி தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு, வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வேன். எல்லாருக்கும் கவனம் செலுத்துவேன். இந்த திருமயத்தில் பெல் ஃபேக்டரியை கொண்டு வந்தது என்னுடைய தந்தை நிதியமைச்சராக இருக்கும்போது, இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தான் பெல் ஃபேக்டரி இங்கே துவக்கிறோம் என்பதை நினைவு கூட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.